அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினமணி செய்தித்தாள்ல என்னென்ன செய்திகள் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். முதல்ல பார்த்தோம்னா, அ அரசின் பொறுப்பு மும்மடங்கு அதிகரிப்பு அப்படின்னு சொல்லி நம்ம பிரதமர் ஒரு சொல்லியிருக்காரு. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நேத்து புதிய உறுப்பினர்களோட பதவியேற்பு அப்படிங்கிறது நடந்திருக்கும். ஓகேவா? ஸோ 543 மெம்பர்ஸும் நேத்து தான் பதவி ஏற்றிருக்காங்க. ஓகேவா? ஸோ அதை ஒட்டி நம்ம பிரதமர் வந்து நெறைய விஷயங்கள் பேசியிருப்பாரு. அதுல முக்கியமா என்ன சொல்றாங்க அப்படின்னா, 3வது முறையா நம்ம ஆட்சிக்கு வந்திருக்கோம். ஸோ மும்மடங்கு நம்மளுடைய பொறுப்பு அதிகரிச்சிருக்கு அப்படிங்கிறத தலைப்புல குடுத்திருக்காங்க. ஸோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இன்னொரு விஷயம் முக்கியமா சொல்லியிருப்பாரு. என்னன்னா, ஜூன் 25 1975ல என்ன ஆயிருக்கும்னா இந்தியாவுல, எமர்ஜென்சி அப்படிங்கிறத போட்டிருப்பாங்க. ஓகேவா? ஜூன் 25 1975ல. ஸோ இந்த ஒரு நிகழ்வு நடந்து கரெக்ட்டா ஒரு 50 வருஷம் ஆகப்போகுது. 50வது ஆண்ட நெருங்கிட்டோம் நம்ம. ஸோ அத ஒட்டி நெறைய கிரிட்டிசிசம் வந்து வச்சிருப்பாரு. ஸோ நம்ப மறந்திருப்போம். ஓகேவா? ஜூன் 25 1975 அப்படிங்கிறது நமக்கு எமர்ஜென்சி டைம் பீரியட் அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த ஒரு விஷயத்த நமக்கு ரிமெம்பர் பண்ற மாரி இத சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஜஸ்ட் அது மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும். அடுத்தது ஜாதிவாரி கணக்கெடுப்பு. மத்திய அரசை வலியுறுத்தி விரைவில் தீர்மானம் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. அது என்ன ஜாதிவாரி கணக்கெடுப்பு அப்படின்னு பார்த்தோம்னா, பீகார் மாநிலம் ஃபர்ஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறமா பல்வேறு மாநிலங்கள் ஜாதிவாரி கணக்கெடுப்பு எங்க மாநிலத்திலயும் நடத்தப்படும் அப்படிங்கிற அ ஒரு அறிவிப்ப மட்டும் தான் வெளியிட்டிருக்காங்க. வேற எந்த மாநிலமும் இன்னும் அத செயல்படுத்த ஆரம்பிக்கல. தமிழகமும் அத ஒரு பண்ண போறோம் அப்படிங்கிறத சொல்லிட்டு இருந்தாங்க. இப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா, மத்திய அரசு வந்து வலியுறுத்தி மத்திய அரசாங்கமே அந்த ஒரு ஜாதிவாரி கணக்கெடுப்பா எடுத்தா நல்லாருக்கும் அப்படிங்கிறது தான் தமிழக அரசாங்கத்தினுடைய ஒரு எண்ணமாக இருக்கு. அந்த வகையில போன ஒரு 2021ல பார்த்தோம்னா, இந்த 10.5% இடஒதுக்கீடு அப்படிங்கிறது பெரிய பேசு பொருளாக இருந்துச்சு. ஓகேவா? ஸோ 10.5% இடஒதுக்கீடு கொடுக்கப்பட்டுச்சு. பிற்காலத்துல என்னாச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு கோர்ட்ல அது கேன்சல் ஆயிருச்சு. ஓகேங்களா? உயர்நீதிமன்றமும் சரி, உச்சநீதிமன்றமும் சரி, சரியான தரவுகளின் அடிப்படையில இந்த ஒரு ரிசர்வேஷன் குடுக்கல அப்படின்னு சொல்லி அத கேன்சல் பண்ணாங்க. ஸோ அதற்கு அ அதுக்கு ரியாக்ட் பண்ற விதத்துல தான் தமிழக அரசாங்கம் என்ன பண்ணாங்கன்னா, ஒரு கமிட்டி ஒண்ணு போட்டாங்க. ஓகேவா? இந்த 10.5% இடஒதுக்கீடு தரணும் அப்படின்னா, அதுக்கு என்ன மாதிரியான தரவுகள் வேணும்? அதெல்லாம் கலெக்ட் பண்ணி அத ஜஸ்டிஃபை பண்றதுக்காக ஒரு கமிட்டி போட்டிருப்பாங்க. அந்த கமிட்டிய பத்தி இந்த இடத்துல பேசியிருப்பாங்க. ஸோ இத படிச்சு நமக்கு ரொம்ப நாள் ஆயிருக்கும். ஓகேங்களா? 2001, 21, 22, 23ல பார்த்திருப்போம். ரொம்ப நாள் மறந்திருக்கும் நமக்கு. அந்த ஆணையம் பேர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஓய்வு பெற்ற நீதிபதி பாரதிதாசன் அவர்கள் தலைமையில தான் அந்த ஆணையம் அமைக்கப்பட்டுச்சு. சரிங்களா? ஒரு முக்கியமான ஆணையம் தான் நமக்கு. ஓகேவா? அதே மாரி குலசேகரன் ஆணையம்னு ஒண்ணு இருக்கு. ஓகேவா? இந்த குலசேகரன் ஆணையம் எதற்காக போடப்பட்டுச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, தமிழகத்துல ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும்னா, அதுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் தேவைப்படும் அப்படிங்கிறத ஆராய்ச்சி பண்றதுக்காக இந்த குலசேகரன் ஆணையம் அப்படிங்கிறது போடப்பட்டுச்சு. பாரதிதாசன் ஆணையம் வந்து பார்த்தோம்னா, நமக்கு இந்த 10.5% இடஒதுக்கீடு தொடர்பாக போடப்பட்ட ஆணையம் அப்படின்னா, நமக்கு இந்த பாரதிதாசன் ஆணையம் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றோம். ஓகேவா? சில சில முக்கியமான விஷயங்கள் ஜஸ்ட் என்ன அப்படிங்கிறத மட்டும் தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? ரொம்ப டீப்பாவும் போக தேவையில்ல அதுலலாம். சரி, அடுத்தடுத்த செய்திகளுக்கு போவோம் நம்ப. நெறைய செய்திகள பார்த்தோம் இன்னைக்கு. திருக்குறள் பார்த்துருவோம். திருக்குறள்ல என்ன சொல்றாங்க அப்டின்னா, ஓதல் வேண்டும் ஒளிமால்கும் செய்வினை அதும் எண்ணுமவர்" அப்டின்னு சொல்றாங்க. ஓகேவா? ஓதல் வேண்டும். மென்மேலும் உயர்வோம் என்று விரும்பி முயல்கின்றவர், தம்முடைய புகழ் கெடுவதற்கு காரணமான செயலைச் செய்யாமல் விட வேண்டும் அப்டின்னு சொல்றாரு வள்ளுவர். ஓதல் வேண்டும் ஒளிமால்கும் செய்வினை அதும் எண்ணுமவர். நம்ப மேலும் மேலும் உயரணும்னு நெனச்சோம்னா, நம்மளோட வளர்ச்சிக்கு தடையா இருக்கக்கூடிய விஷயங்கள செய்யக்கூடாது அப்டின்னு சொல்றாங்க. திருக்குறள் எண் 653 அதிகாரம் வினை தூய்மை அப்படிங்கிற அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கு. இந்த எடிட்டோரியலுக்கு நம்ம கடைசியா வரும். நெறைய டிஸ்கஸ் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி சின்ன சின்ன செய்திகள நம்ம பார்த்துருவோம். ஓகேங்களா? ஸோ இந்த மானிய கோரிக்கைகள் மீது விவாதம் நடந்துட்டு இருக்கு தமிழக சட்டப்பேரவையில. ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லேருந்து நெறைய விஷயங்கள் புதுசா என்ன பண்றாங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதுல நமக்கு தேவையான விஷயங்கள பார்க்குறோம். அந்த வகையில செம்மொழியாக தமிழ் அறிவிக்கப்பட்ட அக்டோபர் 12ல் ஆண்டுதோறும் செம்மொழி தமிழ்நாள் விழாவாக கொண்டாடப்படும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ தமிழ் வளர்ச்சித்துறை அமைச்சர் வந்து இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காங்க. செம்மொழி எப்ப தமிழ் தான் முதல் செம்மொழியாக இந்தியாவுல அறிவிக்கப்பட்டுச்சு. அக்டோபர் 12, 2004 அன்று தமிழ் மொழி செம்மொழியாக அறிவிக்கப்பட்டுச்சு. ஓகேவா? அந்த நாள பார்த்தோம்னா, செம்மொழி தமிழ் நாள் விழாவாக கொண்டாடுவோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க.
ஓகேவா? ஸோ அக்டோபர் 12 அந்த தேதிய ஞாபகம் வச்சுக்கிறோம். 2010 கோயம்புத்தூர்ல பார்த்தோம்னா, உலகத் தமிழ் செம்மொழி மாநாடு. முதல் உலகத் தமிழ் செம்மொழி மாநாடு அப்படிங்கிறது நடந்துச்சு. 2வது உலகத் தமிழ் செம்மொழி மாநாடு அப்படிங்கிறது ஜூன் 2025ல சென்னையில வச்சு நடக்கும் அப்படிங்கிறத பட்ஜெட்ல சொல்லியிருப்பாங்க. சரியா? சரி, அடுத்த செய்தி. அடுத்ததா பார்த்தோம்னா, மாநில பெயரை கேரளம் என மாற்ற சட்டப்பேரவையில் தீர்மானம் அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. கேரள சட்டப்பேரவையில பார்த்தோம்னா, அவங்களோட மாநிலம் பேர் கேரளா அப்படின்னு நம்ம சொல்றோம். இன்னும் நார்த் இந்தியாலலாம் போனோம்னா, கேரள்ன்னு தான் சொல்லுவாங்க. ஓகேவா? நம்மளே மதராசின்னு சொல்ற மாரி அவைங்களுக்கு கேரள் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ கேரளா அப்படிங்கிற பேர கேரளம் அப்படின்னு சொல்லி மாத்தணும் அப்படின்னு சொல்லி ஒரு தீர்மானத்த அவங்க சட்டப்பேரவையில கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ஒரு மாநிலத்தோடைய பெயர் மாற்றணும் அப்படின்னா, அதுக்கு என்ன ஆர்டிக்கிள யூஸ் பண்றோம்னா, ஆர்டிக்கிள் 3 தான் யூஸ் பண்றோம். ஆர்டிக்கிள் 3 டீல்ஸ் வித் ஆல்டரிங் த பவுண்டரீஸ் ஆஃப் த ஸ்டேட், சேஞ்சிங் த நேம் ஆஃப் த ஸ்டேட் அண்ட் தென் ஒரு ஸ்டேட்ட இன்னொரு ஸ்டேட்டோட ஜாயின் பண்றது, ஒரு ஸ்டேட்ட யூனியன் டெரிட்டரியா மாத்துறது, இந்த மாரி நெறைய விஷயங்கள் எல்லாமே ஆர்டிக்கிள் 3ல தான் டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ மாநிலத்தினால அவங்களோட பேர மாத்தணும், இல்ல பவுண்டரீஸ சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு தீர்மானம் மட்டும் தான் கொண்டு வர முடியும். ஓகேவா? மாநில அரசாங்கம் நெனச்சா அவங்களோட பெயர மாத்த முடியாது. மாநிலத்த வச்சு ஏதாவது பண்ணணும் அப்படின்னா, அதுக்கு ஆர்டிகிள் 3ல சொல்லப்பட்டிருக்கு. பார்லிமென்ட் சிம்பிள் மெஜாரிட்டில அத பண்ணணும். ஓகேவா? என்ன மெஜாரிட்டின்னு கூட நமக்கு கேட்கலாம். சிம்பிள் மெஜாரிட்டில பார்லிமென்ட் அத பண்ணுவாங்க. சரியா? ஸோ ஒரு தீர்மானம் நிறைவேற்றி அனுப்பியிருக்காங்க. என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். சரியா? சரி, அடுத்தது. ஸோ மத்தபடி செய்திகள்னு பார்த்தோம்னா, நமக்கு இந்த எடிட்டோரியல் இருக்கு. எடிட்டோரியல்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, விலங்கு பறவை இனங்களை அச்சுறுத்தும் வெப்ப அலை அப்படின்னு குடுத்திருக்காங்க. ஸோ மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல இது ரொம்ப முக்கியமான ஒரு ஆர்டிகல். ஓகேவா? வாட் ஆர் த இம்பாக்ட்ஸ் ஆஃப் கிளைமேட் சேஞ்ச் ஆன் அனிமல்ஸ் அண்ட் பேர்ட்ஸ் அந்த மாரி குடுக்கலாம். ஓகேவா? வாட் ஆர் த இம்பாக்ட்ஸ் ஆஃப் கிளைமேட் சேஞ்ச் ஆன் ஹியூமன்ஸ் அப்படிங்கிறத ஓரளவுக்கு நம்மனால எழுத முடியும். ஓகேவா? நமக்கு ஹெல்த் அஃபெக்ட் ஆகும், பாவர்ட்டி அந்த மாரி நெறைய காரணங்கள நம்ம சொல்லலாம். கிளைமேட் சேஞ்ச்னால என்ன ஆகும்? டிசாஸ்டர் வருது. அது இதுன்னு நம்ம எழுதிறலாம். ஆனா விலங்கு, பறவை இனங்களை அச்சுறுத்தும் வெப்ப அலை ஐ மீன் கிளைமேட் சேஞ்ச்னால நமக்கு விலங்குகளுக்கு என்ன மாதிரியான ஒரு பாதிப்பு அப்படின்னு கேட்டா, அதுக்கு வி மஸ்ட் பி ரெடி இல்லையா? ஸோ அதுக்காக தான் இந்த ஒரு கொஸ்டின ஐ மீன் இந்த ஒரு ஆர்டிக்கிள பார்க்கணும். ஸோ வெப்ப அலை அப்படின்னு குடுத்துருக்காங்க. ஆனா கிளைமேட் சேஞ்சோட ஒரு ஒரு இம்பாக்ட் தான் வெப்ப அலை அப்படின்னு சொல்றோம். கிளைமேட் சேஞ்ச் அப்படின்னு பார்க்குறப்ப நமக்கு அதிகமா நெறையாவே இருக்கு. ஹீட் வேவ்ஸ் இருக்கு. அதுதான் வெப்ப அலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நமக்கு வந்து மழை அப்படிங்கிறது ஷார்ட் அண்ட் இன்டென்ஸ் ரெயின்ஃபால் அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா? திடீர்னு கொஞ்ச நேரம் மழை பெய்யும். அது 1 ஹவர் அவ்வளோதான் பெய்யும். ஆனா நெறைய சென்டிமீட்டர்ல மழை பெய்ஞ்சிருக்கும். ஓகேவா? முன்னாடிலாம் பார்த்தோம்னா, அந்த மழை பொழிவு அப்படிங்கிறது ஈக்குவலா ஸ்ப்ரெட் ஆயிருக்கும். இப்பலாம் பார்த்தோம்னா, கொஞ்ச நேரம் தான் மழை பெய்யுது. ஆனா நெறைய மழை பெஞ்சிருது. ஸோ அந்த மாரியான விஷயங்கள். நமக்கு இந்தியாவிலேயே எடுத்து பார்த்தோம்னா, போன மான்சூன்ல அ கேரளா பகுதிகள்ல நல்லா மழை பெஞ்சது. கர்நாடகா, மகாராஷ்டிரால வறட்சி போன்ற நிலை காணப்பட்டுச்சு. இந்த மாரி நல்லா மழை பெய்யுற இடங்கள்ல மழை கம்மியா பெய்யுது. மழையே பெய்யாத இடங்கள்ல நெறைய மழை பெய்யுது. சம்மர் சீசன்னு பார்த்தோம்னா, ரொம்ப இன்டென்ஸா இருந்துச்சு சம்மர். நமக்கு ஹீட் வேவ்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய ரோல ப்ளே பண்ணுச்சு. சம்மந்தமே இல்லாம தமிழ்நாட்டுல மே மாசம் மழை பெஞ்சது. இந்த மாதிரியான டிஃபரன்ஸ் இன் கிளைமேட் அந்த நார்மல் டெம்பரேச்சர் அப்படின்னு இருக்கும். நார்மல் இந்த சீசன்ல இதுதான் நடக்கும் அப்படின்னு சொல்றதுக்கு எதிர்மறையாக நடக்கிறது தான் நம்ம இந்த கிளைமேட் சேஞ்சோட இம்பாக்ட்டா பார்க்கிறோம். சரிங்களா? ஸோ அதனால மனிதர்களுக்கு இருக்கக்கூடிய இம்பாக்ட் அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு ஃபர்ஸ்ட்டு பாவர்ட்டி. கிளைமேட் சேஞ்ச்னால பாவர்ட்டி அப்படிங்கிறது நடக்கும். கிளைமேட் சேஞ்ச்னால டிசாஸ்டர் அப்படிங்கிறது நடக்குது. கிளைமேட் சேஞ்ச்னால நமக்கு திடீர்னு மாறி, மாறி மழையும், வெயிலும் மாத்தி, மாத்தி அடிச்சிட்டு இருக்கப்போ, நமக்கு என்ன ஆகும்னா, ஹெல்த் இம்பாக்ட் அப்படிங்கிறது நெறைய வரும். டிசீஸ் ஸ்ப்ரெட் ஆவறதுக்கு அதிகமான ஆப்பர்ச்சுனிட்டீஸ் அப்படிங்கிறதெல்லாம் இருக்கும். ஸோ இந்த மாரி நெறைய காரணங்கள நம்ம எழுதிட்டே போலாம். ஓகேவா? ஸோ இதுவே விலங்குகள் அப்படின்னு பார்க்குறப்ப, அதுக்கு ஒரு சில ஆய்வு அறிக்கைகள நமக்கு எக்ஸாம்பிளா குடுத்துருக்காங்க. ஸோ என்னென்ன சொல்றாங்க அப்படின்னு பார்ப்போம். சரியா? விலங்குகள் மற்றும் தாவர இனங்களில் பருவநிலை மாற்றம் கடுமையான தாக்கத்தை மறைமுகமாக ஏற்படுத்தி வருவதை அறிவியல் ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. இது பல்லுயிர் பெருக்கத்திற்கு மிகுந்த சவாலாக அமையக்கூடியதாக உள்ளது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ பயோடைவர்சிட்டியே பெருசா இம்பாக்ட் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதுக்கு நமக்கு ஒரு எக்ஸாம்பிள் நமக்கு நல்லா தெரிஞ்ச டைனோசர வச்சு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா, டைனோசர்ஸ் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சபடி பார்க்குறப்ப ஒரு வானத்திலேருந்து ஒரு பெரிய கல் வந்து விழுந்துருச்சு. அதனால டைனோசர்ஸ்லாம் அழிஞ்சிருச்சு அப்படிங்கிறத நம்ம சொல்றோம். ஓகேவா? எந்த பீரியட்ல அப்படின்னு பார்த்தோம்னா, கிரிட்டேஷியன் பீரியட் அப்படின்னு சொல்றாங்க. கிரிட்டேஷியஸ் அப்படின்னு சொல்லி இங்கிலீஷ்ல சொல்றோம். ஓகேவா? இந்த பீரியட்ல தான் டைனோசர்ஸ்லாம் வந்து உயிரிழந்துருச்சு. ஐ மீன் அழிஞ்சிருச்சு அப்படிங்கிறத நம்ம சொல்றோம்.
இன்னும் அந்த டைனோசர்ஸ பத்தின ஆய்வுகள் அப்படிங்கிறது நடந்துட்டு தான் இருக்கு. அந்த வகையில நார்வே மற்றும் ஸ்வீடன் நாட்டச் சேர்ந்த ஆய்வாளர்கள், அந்த ஆராய்ச்சியாளர்கள் என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா, எரிமலைகள் வெடிப்பு அப்படிங்கிறது இந்த கிரெட்டேஷியன் டைம் பீரியட்ல அதிகமா இருந்திருக்கு. ஓகேவா? எரிமலைகள் வெடிப்பு அதிகமா நடந்தனால, வெப்பம் அப்படிங்கிறது இப்ப எப்படி இருக்கோ, அதே மாதிரி ஒரு வெப்பம் இம்பாக்ட் கிளைமேட் சேஞ்ச் அப்படிங்கிறது அந்த காலகட்டத்திலயும் நடந்திருக்கு. அதனால இந்த எரிமலை வெடிப்புகளின் போது வெளியிடப்பட்ட இந்த சல்ஃபர், புளோரின் போன்ற தனிமங்கள்னால தான் நமக்கு கொஞ்சம் கொஞ்சமா இந்த டைனோசர்ஸ் அப்படிங்கிற இனம் அழிஞ்சிருக்கு அப்படிங்கிறத சொல்றாங்க. ஓகேவா? ஸோ இன்னொரு ஆல்டர்னேட்டிவ் தியரி அப்படிங்கிறத நமக்கு குடுக்குறாங்க. அ இன் ரிலேஷன் டூ கிளைமேட் சேஞ்ச் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ கிரெட்டேஷியன் பீரியட்ல ஒரு விண்கல் வந்து இறந்தது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். பட் ஸ்டில் எரிமலைகள்னால தான் நமக்கு எரிமலைகள், அதனால ஏற்பட்ட வெப்பம், அதிலிருந்து வெளியான அந்த சிறிய துகள்கள், இதனால நடந்திருக்கலாம் அப்படிங்கிற ஒரு கருத்த முன்வைக்கிறாங்க. ஓகேவா? அதே மாரி பார்த்தோம்னா, இந்தியாவ பேஸ் பண்ணி ஒரு எக்ஸாம்பிள் சொல்றாங்க. நமக்கு அ ரீசென்ட்டா வந்து வாசுகி இண்டிகஸ் அப்படின்னு சொல்லி குஜராத்ல ஒரு பாம்பு கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஓகேவா? அரவுண்ட் 15 மீட்டர்ஸ் வந்து இந்த பாம்பு இருக்கும். ஸோ இந்த பாம்போட லென்த்தே ஏன் இவ்வளோ இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, அங்க இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரீம் ஹீட் டெம்பரேச்சர வந்து சமாளிக்கிறதுக்காக தான் இந்த பாம்பு இவ்வளோ லென்த்ல இருக்கு அப்படிங்கிறத சொல்றாங்க. இந்த எக்ஸ்ட்ரீம் ஹீட்ட வந்து சமாளிக்க முடியாம தான் இந்த இனம் அழிஞ்சு போயிருக்கும் அப்படிங்கிறதையும் நமக்கு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ இதெல்லாம் வந்து அந்த காலத்துல இருந்த விலங்குகள், அதனால ஏற்பட்ட பாதிப்புகள், அத வந்து ஒரு யூகமா நமக்கு சொல்றாங்க. அது சரியாவும் இருக்கலாம், தவறாவும் இருக்கலாம். ஓகேவா? இப்ப இருக்கக்கூடிய விலங்குகள் மேல என்ன மாதிரியான இம்பாக்ட் ஏற்படுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஓகேவா? நமக்கு குளோபல் வார்மிங்னால கிளைமேட் சேஞ்ச் ஆகுது. குளோபல் வார்மிங்னால கிளைமேட் சேஞ்ச் ஆகுது. இப்போ குளோபல் வார்மிங்னா என்ன ஆகுது? பூமி வெப்பமயமாகுது. ஓகேவா? பூமி வெப்பமயமாகுது அப்படிங்கிறப்போ, நமக்கு பனிக்கட்டிகள் உருக ஆரம்பிக்கும். கிளாசியர்ஸ்லாம் மெல்ட் ஆக ஆரம்பிக்கும். இதனால என்ன ஆகும் அப்படின்னா, அந்த துருவ பகுதிகள்ல இருக்கக்கூடிய விலங்குகள் அதனுடைய அ எஸ்டாபிளிஷ்டு என்விரான்மென்ட் அப்படிங்கிறத இழக்க ஆரம்பிக்கும். ஓகேவா? பனிக்கரடிகளோ, பனிச்சிறுத்தைகளோ, இந்த பாண்டா கரடிகள், பென்குயின்ஸ் இதெல்லாமே பார்க்குறோம். அதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரீம் கிளைமேட் ரீஜியன்ஸ்ல இருக்கக்கூடியது. எக்ஸ்ட்ரீம் மைனஸ் டிகிரீஸ்ல இருக்கக்கூடியது. வெப்ப அலைகள்னால, அந்த வெப்பம் இன்கிரீஸ் ஆகுறனால, அங்க இருக்கக்கூடிய பனிக்கட்டிகள் உருகி, உருகி அதனுடைய அந்த என்விரான்மென்ட் அப்படிங்கிறத இழந்துட்டே வருது. அதனால நமக்கு அந்த உயிரினங்கள் அழியறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. ஓகேவா? ஸோ அடுத்தது வேற என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த காட்டுத்தீ போன்ற விஷயங்கள், ஹீட் வேவ்ஸ்னால நமக்கு உத்தரகாண்ட்ல ஃபாரஸ்ட் ஃபயர் வந்துச்சு. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் நமக்கு எக்ஸ்ட்ரீமா மழை பெய்யுறது. நம்ம வந்து கிளவுட் பர்ஸ்ட் அப்படின்னு சொல்றோம். இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் எக்ஸ்ட்ரீமா மழை பெய்யும். அப்போ வந்து ஃப்ளட்டிங் ஏற்படும். அதனால வன வனப்பகுதிகள்ல இந்த மாதிரியான நிகழ்வுகள் நடக்கிறப்ப, அங்க இருக்கக்கூடிய விலங்குகள் அழிஞ்சு போறது, அங்க இருக்கக்கூடிய தாவரங்கள் அழிஞ்சு போறது. இதனால ஒரு அழிவு ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இதெல்லாமே பார்த்தோம்னா, இது மட்டுமே காரணம் கிடையாது. இது எல்லாமே அக்குமுலேட்டிவ் ரீசன்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஒண்ணோட ஒண்ணு ரிலேட் ஆயி தான் நமக்கு ஓவராலா அஃபெக்ட் ஆகுது அப்படிங்கிறத நம்ம சொல்றோம். ஓகேங்களா? அது மட்டும் இல்லாம, இப்ப நம்ப பனி பிரதேசங்கள்ல பார்த்தோம். காடுகள்ல பார்த்தோம். கடல்ல இருக்கக்கூடிய உயிரினங்கள் எப்படி பாதிக்கப்படும் அப்படின்னா, நமக்கு அதிகமான வெப்பம் அப்படிங்கிறது இருந்துச்சுன்னா, கடல் நீர்ல இருக்கக்கூடிய இந்த ஆக்ஸிஜன் அளவு அப்படிங்கிறது குறைய ஆரம்பிக்கும். ஓகேவா? எக்ஸ்ட்ரீம் டெம்பரேச்சர்ஸ் ஹீட் வந்து அதிகமா இருக்கப்போ, நமக்கு கடல்ல இருக்கக்கூடிய ஆக்ஸிஜன் கன்டென்ட் அப்படிங்கிறது கம்மியாகும். கடல்ல ஆக்ஸிஜன் கன்டென்ட் கம்மியாச்சு அப்படின்னா, அங்க இருக்கக்கூடிய உயிரினங்கள் எல்லாமே அழியறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கும். ஓகேவா? ஸோ ஓகே. கடல்ல இருக்கக்கூடிய உயிரினங்கள். நம்ப அ கண்ணால பார்க்கக்கூடிய இந்த கால்நடைகள்னு சொல்றோம் இல்லையா? அதுங்கலாம் எப்படி இந்த கிளைமேட் சேஞ்சுக்கு ரியாக்ட் பண்ணும் அப்படிங்கிறத பார்த்தோம்னா, நமக்கு அ எக்ஸ்ட்ரீம் ஹீட் வேவ்ஸ்னால என்ன ஆகுது? இந்த முட்டைகள்லாம் போடக்கூடிய பறவைகள் இருக்குல்ல, அந்த முட்டைகள் எல்லாமே அஃபெக்ட் ஆகுது. அந்த முட்டையிலிருந்து வெளிய வரக்கூடிய அந்த குஞ்சுகள் எல்லாம் தான் என்ன ஆகுது அப்படின்னா, நமக்கு அ நார்மலா இருக்கக்கூடிய அந்த மரபு அ அந்த ஜெனடிக்கல் கேரக்டர்ஸ் அப்படிங்கிறது மாற்றம் அடையுது அப்படிங்கிறத சொல்றாங்க. ஓகேவா? அதாவது முட்டையிலிருந்து வெளிவரும் குஞ்சுகளுக்கு